ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி போனோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பிகாஸ் இங்கேருந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம நார்மலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி போகிறது. நீங்கள் கார் வச்சுருந்தா ஈஸியாக போயிடலாம். இல்லைனா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது சூப்பராக இருந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அந்த புக்கிங்க்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எப்பவும் போல் ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. அவங்க எங்களை ஷிப்போல் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 55 மினிட்ஸ் ஆச்சு கொக்கனஃப் போக. இந்த இது எனக்கு ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஏன்னா மற்றதெல்லாம் அங்கங்கே பிடிச்சி போகணும். இது ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ஷிப்போல் ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப தூரம். மற்றது நம்ம நார்மலாக போயிருந்தோம்னா ரொம்ப தூரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். போகிற வழியில் பார்த்தா இது ஏதோ கார் ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ சம்திங் நிறையா போயிட்டு இருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் காராக இருந்தது. எந்த மாதிரி கார்னு பார்த்தா, நம்ம பழங்காலத்துலலாம் இருக்கும்ல, சொப்பன சுந்தரி கார் யார் வச்சுருக்கா அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஒரு கார் இல்லை, நிறையா கார். எல்லாருமே பாருங்கள் அதை தான் பார்த்துட்டு வராங்க. ஈவன் இந்த ஊர் மக்களுமே அதை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. பார்க்கவே ஒன்றும் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு காரும் எதுக்காக இதை போகிறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. பட் தெரியலனாலுமே அந்த ஒரு காரையும் பார்க்க சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நாங்கள் பார்க்குறப்பே சூப்பராக இருந்தது. இன்னும் அந்த சைடு உட்காந்துருந்தா இன்னுமே வியூ சூப்பராக இருக்கும் அந்த காரெல்லாம் பார்க்க. பட் நாங்கள் மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இங்கேருந்து பார்க்கையாச்சும் தெரிஞ்சுதே அப்படின்னு விட்டாச்சு. அடுத்து அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்க வழியிலே எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த வழியே நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அதனாலே நல்லா இருந்தது. அங்கங்கே இந்த மாதிரி நிறையா துலிப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அங்கங்கே தண்ணியும் இருந்தது. அங்கே கப்பலில் அப்படியே எல்லாருமே போட்டில் சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த துலிப்ஸ் எல்லாமே. அது பார்க்கவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி துலிப்ஸ்லாம் ப்ரைவேட் இடம். இப்போ நாங்கள் போகிறது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டு. இப்போது நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுவுமே ஒரு கப்பல் போகிறது தான். அங்கங்கே அந்த போட் போகிறதுக்குன்னு சில இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. அதில் திரும்ப அப்படியே ஒன்று ஒன்றா போய் சுற்றி காமிக்க பேக் டு பேக் அப்படியே இந்த மாதிரி போட் போய்கிட்டே இருக்குது. அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. நான் இந்தியாலேயும் சரி இங்கே சரி இது வர ஒரு ரெட்டு இல்லை பிங்க்கு, ரோஸு, எல்லோ அந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாமே துலிப்ஸ் பார்த்துருக்கேன், பூக்களுமே பார்த்துருக்கேன். ஆனால் இது பாருங்கள், இப்போது பர்பிள் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பர்பிள். இன்னும் பக்கத்தில் போனால் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைட் பர்பிள் அண்டு திக் பர்பிள் சூப்பராக இருந்தது பார்க்க. அடுத்து அப்படியே பக்கத்துலேயே ஒயிட்டு, லைட் எல்லோ, திக் எல்லோ அப்படின்னு சொல்லி மாறி மாறி போட்டுருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். திக் எல்லோ ஒயிட்டு, திக் எல்லோ ஒயிட்டு, லைட் எல்லோ ஒயிட்டு, லைட் எல்லோ அந்த மாதிரி அவங்க அந்த இது சீடு போட்டிருக்கிறதே அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே இது எப்படி இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு டைம் நாங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் இதையும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருக்கிறது கொக்கனஃப். இந்த கொக்கனஃப் அப்படிங்கிறது யூரோப்பில், நெதர்லாண்டில் ரொம்பவே ஃபேமஸானது. இங்கே ஃபுல்லாகவுமே நிறையா டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுதான் இங்கே இதோட ஸ்பெஷலே. நாங்கள் உள்ளே போனோன்னுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமே உள்ளே போனோன்னுமே இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்றுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, வேறு கண்ட்ரிலேருந்து ஒரு டூராகவே விசிட் பண்ணி இங்கே வருவாங்க. நம்மலாம் இந்தியாவிலேருந்து வேறு ஒரு ஊருக்கு டூர் மாதிரி விசிட் பண்ணி போவோம் இல்லையா, அந்த மாதிரியும் இங்கே நிறைய பேர் பஸ் வச்சு வந்திருந்தாங்க. அதுக்கு அந்த டூரிஸ்ட் கைடன்ஸே வச்சுக்கிட்டே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு அதோட பேர் அப்படி அந்த மாதிரியும் எழுதி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அடுத்து இந்த ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் பெரிய ஆட்கள் போகிற ஹெலிகாப்டரோ இல்லை வேறு எதுவும் இல்லை, இது ஒரு எமர்ஜென்சி ஹெலிகாப்டர். இங்கே ஏதாச்சும் எமர்ஜென்சி, இது ரொம்ப பெரிய பரப்பளவில் செஞ்ச இருக்க ஒரு கொக்கனஃப் இந்த இடம். இங்கே யாருக்காச்சும் ஏதாச்சும் எமர்ஜென்சினா அந்த எமர்ஜென்சியில் அவங்க அந்த ஹெலிகாப்டரில் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே சுற்றி வந்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. அப்படியே செம்பருத்தி மாடலில் அந்த மாதிரி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இந்த இதெல்லாம் நிறையா வீட்டுக்கு வெளியவே வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே வந்ததே ஃபோட்டோ எடுக்க தான், அதை விடுவோமா அப்படின்னு சொல்லி அது வந்திருந்தேன். அப்புறம்
பூலையே இந்த மாதிரி பவர் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. மேலே பவர் ஆஃப், கீழே ஃப்ளார்ஸு, நடுவில் அந்த இது என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ இவங்களோட ரெப்ளிகேட்டாக எதுவும் வச்சுருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி அங்கங்கே அது வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் ஃபுல்லாக துலிப் ஃப்ளார் தான். ஒரு துலிப் ஃப்ளாரும் ஒன்று டிசைனில் சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே செரி பிளாசமும் 1 2 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தண்ணியோட இந்த ஃப்ளார் வந்து பாருங்கள், ஒன்று எல்லோ, இன்னொன்று வந்து எல்லோ வித் இந்த மாதிரி ரோஸும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் கலந்து, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த துலிப் ஃப்ளார்லாம் வந்து நல்லா விரிஞ்சிருச்சு. நல்லா நம்மளுக்கு எப்படி வந்து மொட்டாக இருக்கிற மல்லிகைப்பூவும் விரிஞ்சிருக்க மல்லிகைப்பூவும் இருக்குல்ல, அந்த மாதிரி வகையான இந்த மாதிரி விரிஞ்ச ஒரு துலிப் ஃப்ளாரு. இங்கேருந்து பார்க்க இந்த வியூவே சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பூவே கீழே தொங்கின மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பூவே வந்து இந்த மாடல் தான் போல். அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்னவோ இங்கே நிறைய பேர் வந்து வராங்க. ஸோ ஒன்றும் அவ்வளோ பேர் வந்து ஒரிஜினலாகவே இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்து நிறைய பண்ணுறாங்க. இங்கே நம்மளோட தமிழ் சாங் ஒரு சாங் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கொக்கனாஃபில் தான். அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒன்று சாங் இல்லை, நிறைய சாங் இங்கே யூரோப்பில் இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங் ப்ளஸ் சம்மர் டைம். இந்த டைமில் தான் வந்து நிறைய பூக்கள் இந்த மாதிரி இங்கே வந்து பூக்கும். இல்லைன்னா காஞ்சு போய் கொட்டிடும், இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் எல்லாருமே வந்து விசிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக நிற்கிற மாதிரியும் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ளார் பேர் தெரியல, பட் பார்க்க சூப்பராக இருந்தது. அப்படியே நீளமாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு வந்தோம். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொக்கனாஃப் வந்து ஒரு பெரிய பரப்பளப்பில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அங்கங்கே ஒரு இடமா கட்டி ஒரு இதாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இது ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்கு உள்ள இதில் வந்து ஒரு பில்டிங். இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸு, இப்படி இல்லாமல் ஃப்ளார் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ வகையான பூக்கள் வந்து இங்கே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் ஆச்சரியமாகவும் ஒரு விஷயமும் பார்க்க இருந்தது. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதை மெயின்டைன் பண்ணி இதை ஒரு இடமும் இந்த இடம் இப்போ இந்த இடம் பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு ஓஷன் அந்த செட்டப்பில் வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. இது இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறையா இந்த சாரீ காம்பினேஷனோட பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான பூக்கள் உண்மையாலுமே நான் அப்படியே இங்கே பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ளார்ஸ் இங்கே இருக்கனால தான் என்னமோ அதர் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து ஒரு டூரிஸ்ட்டாகவே வந்து இங்கே பார்க்குறாங்க போல். இதோட பூக்கள் மட்டும் இல்லாமல் அதோட ஆம்பியன்ஸும் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இதை வச்சு இந்த சாரீ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு காம்பினேஷனில் நான் சாரீ அங்கே பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நான் பார்த்தப்போ எனக்கு தோன்றது வந்து ஃபஸ்ட்டு இந்த பூக்களால் சாரீ காம்பினேஷன் வந்திருக்குமா, இல்லை சாரீ காம்பினேஷனால் இந்த பூக்கள் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் எனக்கு இருந்தது. பட் அதெல்லாம் பார்க்குறப்போ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது இந்த ஃப்ளாரெல்லாம் ஒன்று பார்க்குறப்போ. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெத்தலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஷேப்லலாம் நிறைய ஃப்ளார் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நம்ம வெத்தலையே ஹார்ட் ஷேப் தான். இதுவும் பார்க்க அப்படியே ஹார்ட் ஷேப் மாதிரி இருந்தவும் பார்க்கவே சூப்பராக இருந்தது. இங்கே வச்சுருக்க இப்போது நான் காமிக்கிற இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் தான் வந்து இருந்தது. ஸோ அதை தான் அந்த ஹார்ட் ஷேப் இருக்குதுன்னு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். இதோட ஆம்பியன்ஸும் பாருங்கள் சூப்பராக இருந்தது. இதுக்குன்னு ஏற்றாப்புல பின்னாடி டிசைன்லாம் பண்ணி பிளேட்டு, பவுலு அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கேட் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. இதுவும் அதே டிசைனில் தான் வச்சுருக்காங்க. அந்த ஆம்பியன்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக செம்மையாக வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு பில்டிங், இன்னொரு பில்டிங் போகணும்னா இங்கேருந்து கொஞ்சம் நடக்கணும். அந்த மாதிரி அங்கங்கே அவங்க வந்து ஒரு பில்டிங்காக வச்சு அதுக்குள்ளே வந்து தி மோஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸை தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா வெளியிலலாம் அப்படியே காமனாக வச்சுருக்கிறது வந்து இந்த துலிப்ஸு அதோட வகையை தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே வச்சுருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வச்சு ஒரு வாக்கியமாக எழுதி இப்போ க்ரீன் லவ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த ஒரு விண்மில்க்கு தான்.
இங்கே வந்து மோஸ்ட்லி விண்மிலே கொஞ்சம் வந்து ஃபேமஸ் தான். பட் இங்கே ஃபேமஸ் அப்படிங்கிறனால இந்த குக்கன் ஆஃபில் அங்கங்கே ஃபேமஸாக என்னென்ன யூரோப்பில் அப்படிங்கிறதையும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து சுற்றிட்டே இருந்தது. ஸோ இப்போ உள்ளே போகலாமா? உள்ளே நாங்கள் போய் செம்ம கூட்டம். ஸோ இங்கே வந்து ஒரு இடம் போகிறது ஒரு இடம் வர்றது நம்ம ஊரில் மாதிரி தான். அப்போனா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இதோட மேலே இந்த டெக்னிக்கல்லாம் நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு இதை பார்த்தது, இதை எப்படி தயாரிச்சிருப்பாங்க, இது எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நிறைய டெக்னிக்கலான கொஷின்ஸ்லாம் எனக்கு வந்து இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெக்னிக்கல் கொஷின்ஸ் தோணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் யாராருக்கெல்லாம் வந்து தோணுது அப்படின்னு சொல்லி. கீழேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பட் மேலேருந்து பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருந்தது. ஏன்னா தூரத்தில் பாருங்கள் நிறைய ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து குக்கன் ஆஃபோடது கிடையாது. இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதோட இந்த பரப்பளவு ஃபுல்லாகவுமே அவங்களுக்கு வந்து முடிஞ்சிருது. பட் அந்த சைடு வந்து ப்ரைவேட் லேண்டு. பட் இங்கேருந்து அதை பார்க்குறப்போ அதாவது எப்படின்னா அந்த பூவு வானம் எல்லாமே பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து இந்த போட்டில் எல்லாம் போகிறாங்க இல்லையா, இந்த போட்டில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் அந்த இது மாதிரி தான் இங்கேயும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி வச்சுருப்பாங்க. போட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பட் நாங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணல. நாங்கள் வந்து நடந்தே போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் போட்டில் போகிறப்ப தான் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியுமே ஒழிஞ்சு கீழே இறங்கி அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க முடியாது. பட் இங்கே இருக்க மக்கள் அந்த வர மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. ஸோ அதை வந்து அவங்கவுங்க இஷ்டம். இந்த இதை பக்கத்தில் போய் பார்க்கலாம். நான் ஆக்சுவலி நினச்சேன் ரொம்ப பக்கத்தில் போய் அதை தொட விடுவாங்க அந்த மாதிரிலாம் யோசித்தேன். பட் கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இவ்வளோ தான் பார்க்குற அளவு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப பெருசு. கீழேருந்து பார்க்குறப்போ ரொம்ப தெரியல. ஆனால் பக்கத்துலேருந்து போய் பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ இதோட வியூ அப்படியே ஃபுல்லாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த வானம் அங்கே இருக்க அவங்க செடி அப்படியே பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது இந்த மேலே வந்து அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து கீழே போக வந்து மனசே இல்லை. ஏன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே இங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும் இல்லையா, அப்படிங்கிறனால சரி ஓகே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் எங்கே போனாலும் நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் இருப்போமா, ஃபோட்டோ வீடியோ எடுக்காமல் இருப்போமா. அதுவும் பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே நாங்கள் வந்து என்ன யோசித்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போது நாங்கள் இந்த குக்கன் ஆஃபை விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரைவேட் இதில் லேண்டில் வந்து போய் பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகேன்னு கீழே இறங்கி கிளம்ப வந்தாச்சு. கீழே இறங்குறதுக்கும் அதே தான், ஒரு இதில் கீழே இறங்கணும், ஒரு இதில் மேலே ஏறணும். ஸோ இந்த இது மேலே டெக்னிக்கலாக இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு இதை எப்படி வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகேன்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லோரையும் இறங்க நாங்களும் அப்படியே இறங்கிட்டு இருந்தோம். பட் இங்கே இறங்குறது பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி இப்படி ஏறணும் இப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வழித்தடம் வந்து அந்த ஏரோ மார்க் மாதிரி போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயுமே போடுவாங்க. பட் ஸ்டில் நான் இங்கே அதை சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இல்லையா, அங்கங்கே ஜன்னல் வச்சுருக்காங்க பார்க்குற மாதிரி. ஆனாலும் லைட்டும் அவங்க போட்டிருக்காங்க. உட்கார்றதுக்கு இங்கே ஒரு பிடிச்சதே எனக்கு வந்து எங்கேனாலுமே வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்குன்னு ஒரு இடம் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து அந்த உட்கார்றதுக்கு இடம் போட்டு வச்சுருக்காங்க. வித் ஜன்னல் அப்படியே பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்தது. இது பாருங்கள் ஏறுறதுக்கு அந்த இடம், இது வந்து எக்ஸிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நாங்கள் இந்த இடத்த முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வந்துட்டும் இது பார்க்காம இருக்க முடியல. சூப்பராக இருந்தது பார்க்குறது சுத்தவே. சரின்ட்டு திரும்ப அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டுருந்தோம். இங்கே என்னன்னா இந்த குக்கன் ஆஃப் வர்றது எவ்வளோ ஆர்வத்தோடு வரோமோ போகிறப்ப செம டயர்டோடு போடுவோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது அவ்வளோ பெருசு. ஸோ இப்போது நாங்கள் வந்து அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. இது வந்து என்னன்னா பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கப்பலை வந்து நிறுத்தி வச்சு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கு தான் ரொம்ப நேரம் நாங்கள் காத்துட்ருந்தோம். ஏன்னா ஒரிஜினலாகவே நிறையா பேர் வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இன்னொரு இடமும் வந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே வந்து இருந்தது. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய டிசைனாக வந்து வச்சுருந்தாங்க. அங்கேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஒரு ஒரு பொக்கே மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட் ஃப்ளவரு. இந்த இலைலாம் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ பார்க்க கூட தெரியாமல் இருக்கலாம். பட் வந்து சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக. நிறைய பேர் நின்று அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட, அது குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ ஜாலியாக அதுங்க என்ஜாய் பண்ணுதுங்க.
என்னதான் நம்ம அங்கங்கே நடந்து சோர்வு ஆனாலுமே நீங்கள் திரும்ப ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளார் ஒரு டிஃப்ரெண்ட் பூக்கள் வந்து பார்க்குறப்போ நம்ம மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? அதனால் இருக்கிற டயர்டெல்லாம் போய் ஒரு அந்த பூவை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. பட் என்னன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகும்போது நிறையா சாப்பிட்டு போகணும், நிறையா தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஹோல் டே வந்து ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்கோடு இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அப்படியே சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருவோம். நம்மளுக்கு காசும் வேஸ்ட்டு. வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த சுற்றியும் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த ஃப்ளார் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது உங்களுக்கு இதில் பார்க்க தெரியாது. ஆனால் நல்லா பெருசுங்க பாருங்கள். என் உள்ளங்கையே அப்படியே அதுக்கு தாண்டி இருக்குது. என் கை குட்டி தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது பெருசு தான். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஷ்யூ பேப்பரில் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வகையான ஃப்ளாராக இருந்தது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி டுடேஸ் மூட், செல்ஃபி மூட் அந்த மாதிரி ஒரு வாக்கியமாக எழுதி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே ஐஸ்கிரீம் விற்றாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒரு இடத்துல இந்த மாதிரி 2 ஆடை வச்சு அங்கே ஒரு செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. பட் இங்கே இருக்க ஆடெலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். நம்ம ஊடு மாதிரி பெருசாக இருக்காது. அப்புறம் அப்படியே போகும்போது ஃபுல்லாக ஃப்ளார் தான். டிஃப்ரெண்ட்டான நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே அதுதான். ஏன்னா இங்கே இந்த கொக்கனாஃபோட ஃபேமஸே வந்து பூக்கள் தான். ஸோ அதுதான் ஃபுல்லாகவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்காந்தப்போ இந்த ஃப்ளார் கிட்ட உட்காந்துருந்தோம். இது அப்படியே அதோட கலரும் சரி எல்லாமே சரி சூப்பராக இருந்தது. அதனால் அப்படியே அங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயே அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு அளவு மோஸ்ட்லி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியில் நாங்கள் கடைக்கு அங்கே இருந்தது அதெல்லாம் விசிட் பண்ணணும். இது ஃபுல்லாகவுமே வந்து துலிப் அப்படிங்கிறனால துலிப்போட டிசைன் தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் விதை நம்மக்கிட்ட கார்டன் இருந்தால் நம்ம வாங்கலாம். பட் நம்மக்கிட்ட இல்லை. அப்புறம் ட்ரெஸ் டிசைன்லேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து துலிப்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே போயாச்சு. நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பஸ்ஸில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன அந்த பஸ்ஸில் ஏறி இங்கே ஷிப்போல் ஏர்போர்ட் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த கொக்கனாஃபோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.